நோ நோ நோ. இவ உண்மையிலே தான் சொல்றானா இல்ல போய் சொல்றானா? நான் எரிச்ச அக்ரிமெண்ட் ஜெராக்ஸா? இல்ல இல்ல இல்ல. நோ நோ, அப்படி இருக்கவே இருக்காது, இருக்கவும் கூடாது. நோ 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 நோ. டேய் அக்கா 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 அக்கா, என்னக்காச்சு? ஏன் கத்துனீங்க? என்னாச்சு? என்னக்கா? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. இல்லக்கா, நீ கத்துறியக்கா? ஆமா கத்துன. கார்மெண்ட்ஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, அதனால கத்துன. கத்தாம என்ன சிரிக்க சொல்றியா? இல்லக்கா. என்னக்கா சொல்ற? வேண்டாம், எனக்கு யாரும் எந்த ஆறுதலும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க போங்க. அட என்னக்கா? நான் என்ன தனியா இருக்க விடுங்க. அக்கா ஏன்க்கா? போங்க இங்க இருந்து, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. என்னடா மகேஷ், அக்கா பிசினஸ்ல எவ்வளவு லாபத்தை பார்த்திருக்கோம், நஷ்டத்தை பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அக்காவே டென்ஷனா இருக்காங்கடா. இல்லடா, இது பிசினஸ். லாஸ்ட்ல வந்த டென்ஷன் இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கு. பார்க்கலாம். வா. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடிங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோம். ரெடி ரெடி. மாப்பிளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நந்தினிக்கு துணையா இருக்க போனோம். அவ தனியா இருக்கல்ல பாவம். ஆமா ஆமா ஆமா. சீக்கிரம் ஆகட்டும். இந்தாங்க. கொண்டா. சும்மா. என்னங்க, சம்பந்தி அம்மா உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சீக்கிரமா கண்முழிச்சு எழுந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா போதுங்க. நந்தினி வாழ்க்கைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறந்துருங்க. கண்டிப்பா குணமாயிடுவாங்க. என்ன ஒண்ணு, இது வரைக்கும் அவங்க நந்தினி என்ன சரியா புரிஞ்சுக்கல. அதனால என்ன, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சிருவோம். இப்போதைக்கு சம்பந்தியமா நல்லபடியா குணமாகணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஆமாங்க, நந்தினிக்கு நாம எல்லாருமே இருக்கோம். ஆனா மாப்பிள்ளைக்கு சம்பந்தியம்மாவை தவிர ரத்த வரவுன்னு சொல்லிக்க யாருங்க இருக்காங்க? கவலைப்படாத வள்ளி, அந்த ஆண்டவன் இருக்கான். அவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மாப்பிள்ளைக்காகவாவது சம்பந்தியமாவும் குணமாக்கிடுவான். கவலைப்படாத, நான் வரேன். என்ன வள்ளி, மணி இவ்வளவு ஆச்சு, இன்னும் மாலத்தையே காணோம். நம்ம பேத்தி சம்பந்தமா அந்த பையன்கிட்ட பேசினாலா என்ன எதுன்னு ஒரு விவரமும் தெரியலையே. நான் தான் சொன்னேன் இப்ப கேட்க வேண்டாம், 2 நாள் கழிச்சு கேட்டுக்கலான்னு. ஆனா இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி, நேரமாச்சு, நான் புறப்படுறேன். அவ வந்தான்னா என்ன எதுன்னு விவரத்தை கேட்டு எனக்கு உடனடியா போன் பண்ண. மறந்துடாத. வரட்டுமா? வரண்டி செல்லம். வர 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 வர. ஆமா ஆமா, வந்துட்டு வந்துட்டு. அம்மா அம்மா. ஓ அழாதரா செல்லம், அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டு. என்னம்மா மாலதி இவ்ளோ லேட்டு? இல்லம்மா, அவங்க 2 பேரும் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா கூட இப்பதான் கிளம்புனாரு. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. ஓ, எதிர்க்க தானமா போயிருப்பாரு. சரி, நான் இப்படி வந்ததால பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி குடுமா, நான் பாத்துக்கிறேன். வா 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 வா. சரிம்மா சரிம்மா. அதான் அம்மா வந்தாச்சுல. இங்க பாருங்க, சமத்தா இருக்கணும். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இந்தா இங்க பாரு இங்க பாரு. ஓ வந்துட்டேம்மா. தூக்கம் வந்துச்சா? மாலதி, நேத்து ராத்திரி கேட்டதுக்கு காலையில முரளி கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு முரளிய பார்த்து பேசிட்டு எங்க கிட்ட எந்த தகவலும் சொல்லாம நீ பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு இப்ப குழந்தைய இல்லாம வெறும் கையோட வந்து நிக்கிற. என் பேத்திய நீ என்னதான் செய்ய போற? அம்மா, நான் காலையில முரளிய பார்த்து பேசினப்போ நான் நினைச்ச மாதிரி தான் முரளியும் சொன்னாருமா. அதுக்கப்புறம் தான் நான் தெளிவான தீர்மானம் எடுத்திருக்கேன். நீ என்ன நினைச்ச? முரளி என்ன சொன்னாரு? என்ன தெளிவான தீர்மானத்துக்கு வந்திருக்க? அம்மா, என் குழந்தை விஷயத்துல
ஒண்ணுக்கு 100 தடவை யோசனை பண்ணி பார்த்துட்டேம்மா. இப்போதைக்கு என் குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்கிறது தான் சரி. என்னடி சொல்ற? இதுதான் நீ 100 தடவை யோசிச்சியா? இத்தனை நாளா காணாம போயிருந்த குழந்தை கடவுள் புண்ணியத்துல திரும்ப நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அதை எப்படியாவது போராடி வாங்குறத விட்டுட்டு அது இன்னொருத்தர் கையில இருக்கிறதா சரின்னு சொல்ற? அம்மா, அஞ்சலி ரொம்ப பாவம்மா. அவங்களுக்கு 3 தடவை அபோர்ஷன் ஆயிருக்கு. அதனால டாக்டர் அவங்க கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. ஒரு பொண்ணா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு என்னால உணர முடியுதுமா. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துதான் கடவுளா பார்த்து என் குழந்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப அஞ்சலியோட உயிரே என் குழந்தை மேலதாமா இருக்கு. இதுவே என் குழந்தை வேற யாருக்கு இல்லாத கிடைச்சிருந்தா என் நேரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கூட என்னால சொல்ல முடியல. அஞ்சலி கையில என் குழந்தை கிடைச்சதுனாலதான் அவங்க என்னை விட அதிகமா அக்கறையா பாத்துக்கிறாங்க. என்ன சொல்ல போனா அவங்க எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க தெரியுமா? இப்படி இருக்கும்போது என் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படிமா அவங்க கிட்ட கேட்க முடியும்? ஒருவேளை அப்படி கேட்டா அஞ்சலியோட உயிரே போயிடுமா? மாலதி, அப்ப நீ என்னதான் சொல்ல வர? ஆமாம்மா, அந்த பாவம் என்ன மட்டும் இல்ல என் குழந்தையும் பாதிக்கும். இதுல ஒரு சுயநலமும் இருக்குமா? பகல் பூரா என் குழந்தை என் பக்கத்திலேயே இருக்கும். என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக எனக்கு அஞ்சலி சம்பளம் கொடுக்கறாங்க. அந்த சம்பளத்தை வச்சு என் புருஷனோட வைத்திய செலவையும் பாக்குறேன். அப்பாவோட பாரத்தையும் நான் குறைக்கிறேம்மா. இதெல்லாம் யோசிக்காம அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி என் குழந்தைய நான் பறிச்சுட்டா என் புருஷன் உயிர் போயிடும், அஞ்சலி உயிரும் போயிடும். அப்பாவுக்கு பாரமும் அதிகமா ஆயிடுமா. அதனாலதான் எல்லாத்தையும் யோசிச்சு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேம்மா. இப்ப சொல்லுமா, நான் எடுத்த முடிவு தப்பா? ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தா உன் முடிவை தப்புன்னு சொல்ல முடியலம்மா. ஆனா இத்தனை நாள் கழிச்சு கண்ணுல பார்த்த பேத்திய மடியில போட்டு வளர்க்க முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா, கஷ்டம்ல நமக்கு என்ன புதுசா? ரொம்ப பழகி போன விஷயம் தானே. இந்த கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சுப்போம், அவ்வளவுதான். ஹலோ மாலதி, நான் அத்தை பேசுறேம்மா. தெரியுது, சொல்லுங்க. சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வாமா. எதுக்கு இந்த நேரத்துல வர சொல்றீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? உன் புருஷன் வயித்து வலியால துடிக்கிறாமா. அவன் வயித்து வலி தாங்க முடியாம உருண்டு புறந்துட்டு இருக்காமா. 2 தடவை வாந்தி வேற எடுத்துட்டாமா. அவன் வயித்து தொட்டு பார்த்தா கல்லு கணக்கா இருக்குமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ உடனே புறப்பட்டு வா மாலதி. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன டாக்டரா? சரி, நீங்க முதல்ல அவர்கிட்ட போன் கொடுங்க. அவங்கிட்ட எதுக்குமா? அவனே வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படிமா போன் பேசுவான்? நீ சீக்கிரம் கிளம்பி வாமா. சரி, நான் உங்ககிட்ட மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன்ல, அதுல மஞ்சள் கலர் மாத்திரை இருக்கும். அதை இப்ப கொடுங்க. அதுலயும் வலி போகலனா அப்புறம் ரோஸ் கலர்ல ஒரு டானிக் இருக்கும். அதை குடிச்சதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு வெந்நீர் கொடுங்க. ஏன்னா வலி வந்த டாக்டர் இதுதான் கொடுக்க சொல்லிருக்காங்க. நான் காலையில வரேன். நான் இப்ப போனை வச்சிடுறேன். மாலதி, நம்ம இப்பதானமா பேசணும். கஷ்டம் நமக்கு என்ன புதுசா? பழகிக்க வேண்டியதானே. நம்ம கஷ்டத்தை விடணும்னு நினைச்சாலும் அது நம்மள விடுறதில்ல. அவருக்கு வயித்து வலியா? அவங்க அம்மா தான் இப்ப போன் பண்ணாங்க.
மகேஷ் எங்கடா கிளம்பிட்ட? ஒன்றும் இல்லடா, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஜாலியாக கோவா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க. எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல, அதான் உடனே வரேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கேன். நீயும் வரியாடா? ஐயோ நான் வரல, உன் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க, நீ போயிட்டு வா. சரி அக்காட்ட சொல்லிட்டியா? இல்லடா, இப்போதானே பிளான் பண்ணியிருக்கேன், இனிமே தான் சொல்லணும். அக்கா எங்கடா? அக்கா கீழே தானே இருக்காங்க. சரி, அப்புறம் நான் உன் காரை தான் எடுத்துட்டு போறேன். ம். அப்பதான் எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அது வரைக்கும் என் காரை யூஸ் பண்ணிக்க, ஓகேவா? ஓகேடா. யாரா போன்ல? அவதான்டா. யாரு அந்த தீபிகாவா? ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அவ தீபிகா இல்ல, ரேவதி. சரிடா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கா, அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. டேய் அட்டன் பண்ணி பேசுடா. ஹலோ, எதுக்கு ஃபோன் பண்ண? ஆக்சுவலா நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். நீ என்கிட்ட கோவப்படுற? ஓகே, பரவாயில்ல. ஒரு முக்கியமான விஷயமா நான் உன்னை மீட் பண்ணணும். எங்க வரேன்னு சொல்லு. ஏய், நீ ரேவதி ப்ரூவ் பண்ற வரைக்கும் உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லடி. போட வேண்டிய ஃபர்ஸ்ட். ஏய், நீ என்ன ரேவதின்னு ப்ரூவ் பண்றதுக்காகவாவது நீ என்ன அடிக்கடி மீட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ ட்ரை பண்ணாம ஒதுங்குற? ஏய், என்ன வெறுப்பேத்துறியா? இத பார், அவசரமா நான் கோவா போயிட்டு இருக்கேன். அனாவசியமா டென்ஷன் பண்ணாம போன் வெடி. கோவாவா? நைஸ் பிளேஸ். ஆமா, நீ எதுக்காக அங்க போற? ஏய், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போன் வெடி ஃபர்ஸ்ட். ஹலோ, அவன என்ன மீட் பண்றதுக்கு பயமா இருக்கா? உன்னை விட மாட்டேன்டா. டேய் என்னடா சொன்னா? அவ நீ வா. இப்பதான் உங்க கொட்டேஷனை பார்த்தேன். நீங்க கோட் பண்ண அமௌண்ட் சரி வராது. நான் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். வச்சிருங்க. அக்கா, நான் போயிடுறேன். என்னடா பேகும் கையுமா எங்க கிளம்பிட்ட? ஒண்ணு இல்லக்கா, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட 1 வீக் கோவா ட்ரிப். கோவாவா? என்ன சொல்லவே இல்ல? அது அக்கா அதை விடுக்கா, இப்பதான் அவனுக்கு ரேவதி ஃபோன் பண்ணா. அதுவும் இல்லாம போன்ல வந்து கோவா கிளம்பிட்டு இருக்கேன், டென்ஷன் இல்லாம போனை வைன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. ரேவதியா? அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா? அக்கா, அவ என்ன வெறுப்பேத்ததுக்காக கூப்பிட்டு இருக்காக்கா. உன்னை ரேவதின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் உன்னை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். போடா முட்டாள். நாம அவளை ரேவதின்னு ப்ரூவ் பண்ணணும்னா நீ அவளை அடிக்கடி சந்திக்கணும். இப்ப அவளே கூப்பிட்டு இருக்கா, நீ மாட்டேன்னு கோவா கிளம்பிட்டு இருக்க. அக்கா, அவ ஏதோ பிளான் பண்ணி தான் வர சொல்றா. நானும் பிளான் பண்ணி தான் போய் அவளை மீட் பண்ணனும்னு சொல்றேன். அதனால நீ அவளை அடிக்கடி மீட் பண்ணணும். யாரு பிரில்லியண்டா பிளான் பண்றாங்களோ அவங்க பிளான் கடைசியில சக்சஸ் ஆக போகுது. அவ்வளவுதானே? நீ தைரியமா போய் அவளை மீட் பண்ணு. சரிக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். நான் கோவா போயிட்டு வந்து அவளை மீட் பண்றேன். வரட்டேன்? மகேஷ் நில்லு. நீ இன்னைக்கு கோவாக்கு போக வேண்டாம். அக்கா, தான் போயிட்டு வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு இல்லப்பா, நாளைக்கு என்ன நாள்னு மறந்து போச்சா? என்ன நாள்க்கா? நாளைக்கு அப்பாவுக்கு திதி கொடுக்கற நாள். சாரிக்கா, இருக்கிற டென்ஷன்ல அதை மறந்துட்டேன். அக்கா, நம்ம அப்பாவுக்கு ஒன்னு ஆறுமுகத்தை எப்பக்கா தூக்குல போடுவாங்க? ஏன் அவனுக்கு சேர்த்து திதி கொடுக்கலான்றியா? ஏய், நாம ஏன்டா அந்த அளவுக்கு திதி கொடுக்கணும்? நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி எல்லா சொத்தையும் அனுபவிச்சதோட சும்மா இருக்காம நம்ம எல்லா சொத்தையும் அடிக்க திட்டம் போட்டு நம்ம அப்பாவே கொலை பண்ண வேண்டாம். அவனுக்கு எதுக்குடா நம்ம திதி கொடுக்கணும்? ஏதோ தோணுச்சு கேட்டேன். அக்கா, யூ ஆர் கிரேட் கா. அப்பாவை கொண்டுட்டாங்கன்ற காரணத்துக்காக கட்டின புருஷன் கூட பார்க்காம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தியே. நீ அக்காவை கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்க்கா. நான் அந்த ஆளு ஜெயிலுக்கு அனுப்பலன்னா அந்த ஆள் சொத்துக்காக உங்களையும் கொண்டு இருப்பான்டா. உங்களை இழந்துட்டு நான் எப்படிடா இருப்பேன்? எங்களுக்கு அப்பா அம்மா முகம் கூட ஞாபகம் இல்ல. நீதான் எங்களுக்கு அப்பா அம்மா அக்கா எல்லாம். நீ மட்டும் இல்லைன்னா எங்க லைஃப் என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அக்கா, என்னாச்சுக்கா? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா.
அக்கா அழாதக்கா, அப்பாவுக்கு நல்லபடியா திதி கொடுத்துடலாம். இப்ப நீ சொன்ன மாதிரி நான் ரேவதி போய் பாத்துறேன். விஜய், பேக் கொடி மேல வை. வரக்கா. இந்தாடா வர காப்பி. உன் பொண்டாட்டி கொடுக்கற காசுக்கு பால் எல்லாம் வாங்க முடியாது. வர காப்பி தான் குடி குடி. அம்மா கொஞ்சம் நில்லுமா. என்ன? நம்ம மாலதிக்கு செஞ்ச பாவத்துக்கு அவ வர காப்பி குடிக்கிறதுக்காவது காசு கொடுக்கறாளேன்னு நினைச்சு சந்தோஷப்படுமா. அதானே, உனக்கு பிடிச்சிருக்கிற கிறுக்குக்கு உன் பொண்டாட்டி விஷத்தையே வாங்கி கொடுத்தாலும் ஆசையா குடிச்சுக்கிட்டு தான் இருப்ப. சத்தியமா குடிப்பம்மா, உன்னையும் குடிக்க சொல்லுவேன். என்னது, நான் விஷம் குடிக்கணுமா? நான் ஏன்டா குடிக்கணும்? ஏதாவது சொல்லிட போறேன், ஒழுங்கா குடி. இப்ப எப்படி இருக்கு? வாடிமா வா. ராத்திரி பூரா நான் ஒத்தாளா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நீ ஆடி அசைஞ்சு வந்து இப்ப நல்ல விசாரிக்கிறியா? டேய் நீ சுமாரடா. ராத்திரி பூரா அவன் வயிற்று வலியில எப்படி துடிச்சான் தெரியுமா? வெந்நீரை வச்சு மாத்திரையை கொடுத்து, ஐயோ ராத்திரி பூரா எனக்கு ஒரு பொட்டு தூக்கம் கூட கிடையாது. நீ என்னடானா எதை பத்தியும் கவலைப்படாம உன் இஷ்டத்துக்கு வர உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க. என்னாச்சு நீங்க சொல்லுங்க. மாலதி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஒண்ணுன்னா 9 சொல்லுவாங்க. ராத்திரி லேசா வயித்த வலிச்சது. அப்புறம் நீ கொடுத்த மாத்திரையில மஞ்ச மாத்திரை ஒண்ணு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வயித்த வலி சரியா போயிடுச்சு. இந்தாங்க, இந்த மாத்திரை நேத்து தான் கிடைச்சது. இத காலையிலயும் ராத்திரியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டுக்கணும். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆமா, இப்ப எங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்க? ஏன், நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமாமா, பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற. கரெக்ட் டயத்துக்கு போய் ஆகணும். அடுத்தவங்க குழந்தைய பாத்துக்கிற ஆய வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்க. இங்க வந்து எனக்கு ஒத்தாசையா வீட்டை கூட்டி பெருக்கிட்டு போனா குறைஞ்சா போயிடுவ. அம்மா, என்ன ஜென்மமா நீ? மாலதிக்கும் குழந்தைங்களுக்கும் நான் உழைச்சு சோறு போடணுமா? ஆனா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் மட்டும் இல்லாம உனக்கும் சேர்த்து மாலதி உழைச்சு சோறு போட்டுட்டு இருக்காமா. அவளை போய் குத்தி காட்டி பேசிட்டு இருக்கியே. டேய், நான் குத்தியும் பேசல கத்தியும் பேசல, உள்ளதான் சொல்றேன். அம்மா, நீ உள்ளதையும் சொல்ல வேண்டாம், வேற எதையுமே சொல்ல வேண்டாம். பேசாம வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். போமா, முதல்ல உள்ள போ. ஆமாமா, எதுக்கு எடுத்தாலும் வாய மூடு வாய மூடு வாய மூடுன்னு தப்பு பண்றவங்கள தட்டி கேட்காத. எல்லாம் என் தலையெழுத்துறா. உனக்கு நான் இழிச்ச வாய போயிட்டேன்ல. ஆளுக்காலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. மாலதி, ஒரு நிமிஷம். நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் இது கேட்கறதுக்கு எனக்கு எந்த அருகதையுமே இல்ல. ஆனா மனசு கேட்கல. நமக்கு பிறந்த 2 குழந்தைங்கல்ல, ஒண்ணு காணாம போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். அந்த குழந்தைய அந்த ஆண்டவன் என் கண்ணில் காட்டலனாலும் உன் கண்ணில் காட்டுவான். உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு குழந்தைய எனக்கு பார்க்கணும் போல தோணுது. நான் பண்ண தப்பெல்லாம் நீ மன்னிச்சு என்னை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட. ஆனா அந்த ஆண்டவன் நான் பண்ண பாவத்துக்கு என்னை சாகடிச்சிருவான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை என் குழந்தைய தூக்கி எனக்கு கொஞ்சம் போல ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை, ஒரு 10 நிமிஷம் என் குழந்தைய காட்டுவியா?
உன்னெல்லாம் என் புள்ளன்னு சொல்லவே வெக்கமா இருக்குடா. ச்சே, ஏண்டா பெத்த புள்ளைய பாக்குறதுக்காக உன் பொண்டாட்டி காலில் விழுந்து கெஞ்சுவியா நீ? என் புள்ளைய முதல்ல கொண்டு வந்து காட்டுன்னு சொல்லி அவளை அதிகாரம் பண்ணியிருந்தேனா அவ பதில் சொல்லாம போயிருப்பாளா? ஐயோ, இன்னி என்னென்ன கஷ்டப்பட போறியோ, அவகிட்ட என்னெல்லாம் அவமானப்பட போறியோ தெரியலையே. ஆண்டவா, என் புள்ளைய நீதான் காப்பாத்தணும். என் தலை எழுத்து.